ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம பார்க்குறது வந்து ஒரு அசம்பிள்டு ஏர் கூலர். இது ஒரு 40 இல்லை 50 லிட்டர் அந்த சைஸ் இருக்கும். இது தண்ணி நிறையா பிடிக்கிற சைஸ் தான். இது ப்ராப்ளம் என்னென்னா வந்து மோட்ரு வந்து ஸ்ட்ரக் ஆகி சுற்றலை. அதாவது இவங்க யூஸ் பண்ணி பக்கத்தில் வச்சதுனால மோட்ரு வந்து போயிட்டுருக்குது. சரி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கு வந்து டைரக்ட் லைன் கொடுத்து செக் பண்ணுறோம். ப்ளூ வந்து நியூட்ரல் வரும். இதுக்கு மீதி எல்லாம் வந்து ஒரு ஸ்பீடு. இது வைண்டிங்கில் அதாவது ரெட்டு வந்து லோ ஸ்பீடு, ஒயிட் வந்து மீடியமு, பிளாக் வந்து ஹை ஸ்பீடு. இதில் ஏதாவது ஒரு இதில் நமக்கு ரொட்டேட் ஆகுதான்னு செக் பண்ணிடணும். ப்ளூவும் ரெட்டும் கொடுக்குறாங்க. ப்ளூவும் ரெட்டுன்னா லோ ஸ்பீடு கணக்கு கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். ஓகேன்னா ஓகே, இல்லை அப்படின்னா மோட்ரு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். மோட்ரு போயிடுச்சு, இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அந்த மோட்ரு ரிமூவ் பண்ணிவிட்டு புது மோட்ரு வந்து அங்கே வந்து ஃபிட் பண்ணிடுறோம். நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லை, வைப்ரேஷன் கூட இல்லை. இந்த மோட்ரு வந்து நமக்கு மார்க்கெட்டில் சிங்கிள் சாஃப்ட் மோட்ரு. இதுக்கு வந்து 5 ரெக்கை இல்லைன்னா 6 ரெக்கை இந்த மாதிரி பெருசாக வந்து போட்டுக்கலாம். அதோட காஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மார்க்கெட்டில் வந்து 950 1300 வரைக்கும் விற்பாங்க. அதாவது கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி. ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடலாம். அந்த பிளாஸ்டிக் பேனல்ன்றதுனால துருப்பிடிச்சிட்ருக்காது, அந்த நட்டெல்லாம் ஃப்ரீயாக வரும். இதுவே ஐரன் பேஸ் பின்னாடி பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ஐரனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக துருப்பிடிச்சிட்ருக்கும். நம்மளால் அவ்வளோ ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியாது. இது பழைய மோட்ரு, ஸ்ட்ரக் ஆகிட்ருக்கு ஃபுல்லாக. அதாவது யூஸ் பண்ணாமல் பக்கத்தில் வச்சாலே இது வந்து போயிடும். நம்ம போடுற புது மோட்ரு இது சேம் சாஃப்ட்டு, சேம் சைஸ் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 4UF கெப்பாசிட்டர் வரும். ஒரு சில இதில் 5 வரும், இன்னொரு இதில் 6 வரும். இதுக்கும் சேம் கலர் கோடு அதே தான், யூனிவர்சல் கோடு. ப்ளூ வந்து நியூட்ரலு, மீதி 3 ஸ்பீடுக்கு வந்து ரெட்டு வந்து லோ ஸ்பீடு, ஒயிட் வந்து மீடியமு, பிளாக் வந்து ஹை ஸ்பீடு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து அதில் ஃபிட் பண்ண போகிறோம். இது வந்து 4UF கெப்பாசிட்டர். இது அதாவது 2 நட்டும் வரும் பேஸில். அந்த பேஸ்க்கு வெளியில் ஒரு நட்டு, உள்ளே ஒரு நட்டு இருக்கும். அப்போ தான் அந்த கேப்புன்றது இருக்கும். அதுக்கு அது ஃபுல் டைட்டு வரணுன்றதுக்காக கொடுத்துருப்பாங்க.
இது பழைய மோட்டரில் இருந்து ரெக்கு. இது மேலே சில்வர் பெயிண்ட்டு வச்சுருக்கு. அதோட பேஸ் டைட் பண்ணுற நட்டு வந்து அதோடது இல்லை. டைட் ஆகலை அப்படின்னா வேறு ரெக்கை நம்மக்கிட்ட இருக்குது. பிளாஸ்டிக்கு ரெக்கை அது போட்டுடுறோம். டைட் ஆகலை, ஸ்லிப் ஆகுது. ஸோ நம்ம ரெக்கை வந்து மாற்றிடுறோம். இதுக்கு கரெக்டான த்ரெட் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஆல்ரெடி. அந்த நட்டு நல்லா வந்து டைட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து மோட்டரை வந்து டைரெக்டாக ஒரு வாட்டி செக் பண்ணுறோம். ஓகே, எல்லாம் ஓகேன்னதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மேலே உள்ள சுவிட்ச் கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம வந்து ஒயரிங் பண்ணிடுறோம். ஓகே, ஃபேனும் இல்லை, வைப்ரேஷனும் இல்லை. நம்ம வந்து லோ ஸ்பீடு செக் பண்ணியிருக்கோம். இந்த 3 ஸ்பீடு வந்து ஒரு வயருக்கு வந்து மாற்றி கொடுத்து செக் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட் சுவிட்ச் கண்ட்ரோலுக்கு நம்ம கொடுத்துட்றோம். அவ்வளோதான் ஒர்க்.